இந்த மாதிரியான பழைய மொபைலோட மார்போர்டு வந்து உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து நிறைய பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்த நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பழைய மொபைலோட மார்போர்டு வந்து நீங்க கனவுல கூட தூக்கி வந்து போட மாட்டீங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து இந்த மாதிரி பழைய மொபைலோட மதர்போர்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். இதை வந்து நாம் வந்து ரீயூஸ் பண்ண முடியும். ஒரு 3 விதமாக வந்து நாம் இதை வந்து பயன்படுத்தலாம் மறுபடியும். அந்த 3 விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கம்பெனியோட மதர் போர்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம பண்ண போகிற அந்த 3 விஷயம் வந்து ஒழுங்காக நடக்கும். இது வந்து என்ன கம்பெனியோட மதர் போர்டுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவா கம்பெனியோட மதர் போர்டு தான். மேட் இன் இந்தியா மதர் போர்டு. லாவா கம்பெனியில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1000 பட்ஜெட்டுக்கு இருக்குது மொபைல் எல்லாத்துக்கும். இப்போ 2 மொபைலோட மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே நீட்டாக வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போகிற ஸ்லாட் வந்து கீழே பக்கமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த 2 மொபைலோட மதர் போர்டு வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன ரீயூஸ் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு மொபைலோட மதர் போர்டை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளே கிடையாது. அந்த டிஸ்பிளேக்கான அந்த சின்ன சின்ன கம்பி வந்து பிஞ்சு போயிருக்கு. இது வந்து நம்ம டிஸ்பிளே வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதாவது பண்ணவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிஞ்சு போயிருக்குன்னு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீபேடுக்கான அந்த ஒரு லைட் வந்து இருக்குது. கீபேடுக்கான லைட்டும் சரி, கீபேடுக்கான பட்டனும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து அழுத்தி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட மெயின் ப்ராசஸர்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கம்ப்யூட்டருக்கு எப்படி CPU மாதிரி அந்த மாதிரி தான் இது. இதோட மொத்த வேலையை வாங்குறது வந்து இதோட ஐசி தான். இதுக்குள்ளே அந்த ஐசி வந்து இருக்கும். அப்படியே கீழே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா REC ரெக்கார்ட்னு ஒரு பின்னு மாதிரி இருக்குது. என்னென்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோட்டருக்காக அந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கானுங்க. அது பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம டார்ச் ஆன் பண்ணுறதுக்காக LED ப்ளஸ் மைனஸ் அந்த பின்னு. பக்கம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ் அதுதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து SD கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. அதாவது மெமரி கார்டு போகிறது. இது வந்து நான் இழுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பின் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா BTன்னு ஒரு பின்னு மாதிரி இருக்குது. இது வந்து ஆண்டனா அல்லது ப்ளூடூத்துக்காக ஒரு சின்ன ஒயர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது. அதே மாதிரி சிம் 1, 2 சிம் ரெண்டுமே வந்து ரொம்பவே புதுசாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து மைக் இருக்க வேண்டியது வந்து பிஞ்சு போயிருக்கு. நம்மளுக்கு மைக் வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. மைக்கே கிடையாது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் போகிறதுக்கான அந்த ஒரு பின் வந்து ரொம்பவே புதுசாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோ USB பின்னு தான். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஆடியோ ஜாக்கு, அதாவது ஹெட்செட் பின்னுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெயின் ஐட்டம் வந்து இருக்காது. என்னென்னா பேட்டரி ஹோல்டர் தான். நான் வந்து ஆல்ரெடி பிடிங்கி எடுத்துட்டேன். அதுக்கு பதிலாக 2 பின்னு வந்து சால்டிங் வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் நம்ம பேட்டரி செட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து இந்த ஒரு மதர் போர்டை வந்து பார்க்கலாம். இந்த மதர் போர்ட்லேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீபேடுக்கான லைட்டும் சரி, அந்த கீபேடுக்கான பட்டனும் சரி ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நான் எழுதி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சவுண்ட் நல்லாவே வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான அந்த ஒரு பின்னு வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்மளோட பழைய மொபைலோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போயிருக்கு மேலுக்கு சைடு. இதில் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் வந்து வைக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து வைக்கலாம். டிஸ்பிளே வந்து ரீயூஸ் பண்ண முடியும். இதுலேயும் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா VIBன்னு எழுதிருக்கு. என்னென்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி LED ப்ளஸ் மைனஸ்கான பின்னு, ஸ்பீக்கர் ப்ளஸ் மைனஸ்கான பின்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிம் 2க்கான அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா SD கார்டு போகிறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இதில் வந்து ஒரு கம்பி வந்து வளைஞ்சிருக்கு. 8 பின்னு வரும் அதில். நான் வந்து நிமித்தி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 8 பின் வந்துருக்கு. இந்த SD கார்டு போகிறது வந்து ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக சொன்ன மாதிரி மெயின் ப்ராசஸர் ஐசி தான், கிட்டத்தட்ட கம்ப்யூட்டருக்கு CPU மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மு 1க்கான அந்த ஒரு ஸ்லாட் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோ USB பின் சார்ஜிங் பின் இருக்குது. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. இதுலேயே வந்து மைக் பார்த்தீங்கன்னா அறுந்து போயிருக்கு, அதாவது மைக்கே வந்து கிடையாது. இதனால தான் இது வந்து பழைய கையில் வந்து போட்டிருக்கானுங்க. இதே மாதிரி பேட்டரி ப்ளஸ்க்கான 2 பின்னு வந்து இருக்குது, ஆனால் மைனஸ்க்கான பின் இருக்குது. ப்ளஸுக்கான அந்த ஒரு இதை வந்து காணோம், கிட்டத்தட்ட வந்து போயிருக்குன்னு நினைக்கிறது. இப்போ நம்மளோட 2 மொபைலோட மதர் போர்டில் வந்து ஒரு மொபைலோட மதர் போர்டை வந்து எடுத்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட மதர் போர்டை வந்து எடுத்துக்கினேன். இதில் இப்போ வந்து பேட்டரிக்கான ப்ளஸ் மைனஸ் அந்த 2 பின்னில் வந்து கிட்டத்தட்ட சால்டிங் வந்து வச்சிடலாம் லைட்டாக. அதுக்காக நான் சால்டரிங் கம்பி எடுத்து இந்த 2 பின்லையும் வந்து வச்சிடுறேன். இதில் நம்ம இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது மூலிமா இந்த மொபைலோட மதர் போர்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து டிஸ்பிளே இருக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து சார்ஜர் பின் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சார்ஜர் பின் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், கனெக்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ என்னோட பேட்டரி ப்ளஸ் 2 பின்னில் வந்து நம்மளுக்கு வந்து கரண்ட் வருதுன்னு செக் பண்ணணும். அதுக்காக நான் மல்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து 200 வோல்ட் கிட்டத்தட்ட வச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட 2 பின்னை வந்து வச்சு இதில் வந்து எவ்வளோ கரண்ட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம், அதாவது பேட்டரிக்கு ஏற்ற கரண்ட்டு. கிட்டத்தட்ட 4.3 அதாவது 4.2 வோல்ட் வருது. இது வந்து நம்மளுக்கு பேட்டரி சார்ஜர் இருக்குதுன்னா அந்த ஒரு கரெக்ட் வோல்டேஜ் தான். அப்படின்னா அந்த போர்டு வந்து ரொம்பவே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் பேட்டரி வந்து சால்ட்டிங் வச்சுட்டு இது வந்து ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நாம் வந்து நான் யூஸ் பண்ண போகிற அந்த பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டரியோட மைனஸை வந்து சால்ட்டிங் வச்சிடுறேன். அடுத்த ப்ளஸ்ஸு அதை வந்து சால்ட்டிங் வச்சிடலாம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னு தெரியும். நம்ம 2 வயரை வந்து சால்டிங் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இது சார்ஜ் அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் சார்ஜ் வந்து போடணும், அதுக்காக தான். அதுக்காக நான் சார்ஜிங் பின் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சார்ஜிங் பின் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 செகண்ட் கழிச்சு வந்து நம்மளோட கீபேடுக்கான லைட் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எரியுது. அப்படியே அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஏறுதுன்னு நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து எரிதலைன்னு பார்க்கலாம், கிட்டத்தட்ட மொபைல் ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெட் கலர் பட்டனு, அதாவது சிவப்பு பட்டனு. இதை அழுத்தி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக வந்து எரியுது. நம்மளோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு வந்து ரொம்பவே வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பழைய மொபைலை வந்து தூக்கி வந்து போட்டுறாதீங்க. இப்போ நான் வந்து இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் வந்து ஏற்ற முடியும். எந்த லித்தியம் பேட்டரி இருந்தாலும் சரி நம்ம வந்து சார்ஜ் வந்து ஏற்ற முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.